நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ராமநாதபுரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் என் அன்பு சகோதரர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைக்கின்ற பணியிலே நாங்கள் கரங்கோத்திருக்கின்ற பணியிலே உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் கரங்களிலே அம்மாவின் இயக்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் பலாப்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது கூட்டணி கட்சிகளான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட கழக செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் தர்மர் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜி முனியசாமி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தவ அஜித் அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஹக்கீம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நாகேஸ்வரன் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே ராமமூர்த்தி அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் சேகர் அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே முனியசாமி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட கழக தலைவர் திரு ஆல்பர்ட் ராஜா அவர்களே, மற்றும் புதிய நீதி கட்சியின் பொறுப்பாளர்களே, மூவேந்தர் முன்னணி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திரு வேலுசாமி பாண்டியன் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட கழக செயலாளர் திரு சசிகுமார் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட கழக செயலாளர் திரு தமிழ்வேந்தன் அவர்களே, இந்திய மக்கள் கல்விக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆல்பாடி யாதவ் அவர்களே, மற்றும் பசுமன் தேசிய கழகத்தின் நிர்வாகிகளே, தென்னாடு மக்கள் கட்சியின் நிர்வாகிகளே, நமது தொகுதி பொறுப்பாளர் எனது அன்பு சகோதரர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, பிஜேபியின் தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் கதிரவன் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, முதுகுலத்திரையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே எங்கள் இருவருக்காக ஆர்வத்தோடும் காத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நாம் ராமநாதபுரம் பாராளுமன்றத்தை வென்றுவிட்டோம் என்கிற மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அதிமுகங்கிற கட்சி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த தொண்டர்களின் இயக்கம், தீய சக்தி திமுகவை எதிர்த்து உருவாக்கிய அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்று ஒரு சுயநல கும்பலின் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் விதிவசத்தால் இன்றைக்கு துரோகியின் கையிலே அது சிக்கி இருக்கிறது. இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பார்களே, அதுபோல புரட்சி தலைவர் கண்ட அந்த தொண்டர்களின் இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கியிருந்தாலும் காலம் அதை உண்மையான தொண்டர்கள் கையிலே ஒப்படைக்க
எங்கள் இருவரையும் மீண்டும் கரங்கோர்க்க செய்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா அவர்கள் காலத்திலிருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கேன். கட்சியில பல பதவிகளை வச்சிருந்தேன். ஆனால் நான் என்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ வேண்டுமென்றோ நான் எதிர்பார்த்ததும் இல்லை, அதுபோல காய் நகர்த்தியவனும் இல்லை. மற்றவர்களுக்கு அம்மா அவர்களிடம் மூலம் பதவி பெற்று கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவன் நான் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதுபோல சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துவிட்டு திரும்ப கேட்டபோது பதவியை அவர்களிடம் மரியாதையாக ஒப்படைத்தவர். 2 முறை அம்மா அவர்களிடமும் 1 முறை சின்னம்மா அவர்களிடமும் மிகவும் பண்போடு அதை ஒப்படைத்தவர், திரும்ப கொடுத்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பல்வேறு பதவிகளிலே இருந்தவர். இனி பதவி ஆசைக்காக அவர் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் அந்த விருப்பம் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். இவர்களை பழனிசாமி முதல்வராக்கிய பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது. அதில் நாம் பிரிந்து நின்றோம். தேர்தல் நின்றது. என்னிடம் ஒரு வார்த்தை, இந்த 3-4 மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அனுப்பி, அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை, சின்னம் கிடைக்காது போல இருக்கு, நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்க கட்சி நடத்தோன்னு மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை விட்டு கொடுத்திருப்பேன். நம்மள ஒதுங்கிப்பா ஒதுங்கி போ என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள், அதை நம்மால விட முடியுமா? அதுபோல நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 7 ஆண்டுகளாக பல சோதனைகள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிபடுத்தப்படுகின்ற காரணத்தினால்தான் தேர்தல்களிலே பின்னடைவு வந்தாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்காக உருவான இயக்கம், அம்மாவின் தொண்டர்களிடையே இந்த இயக்கத்தை ஒப்படைப்பதற்கான உருவான இயக்கம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம். டிடிவி தினகரனை பார்த்து அவர் பின்னாடி யாருமே இல்ல, 4 பேர் தான். இன்றைக்கு நம்மோடு எத்தனை கட்சிகள்? 12 கட்சிகள் கூட்டணி. இந்தியாவின் பிரதமர் நம்மோடு கூட்டணி. அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நம்மோடு கூட்டணி. டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்மோடு கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு கூட்டணி. இன்னும் சகோதரர் ஜான் பாண்டியன் நமது கூட்டணியில் இன்றைக்கு இருக்கிறார். இதுபோல 12 கட்சி கூட்டணி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி. முன்பு தலைவர் இருந்தார், புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்து அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக போராடினோம். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நானும் கைகோர்த்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை எதிர்த்து போராடுகிறோம். காரணம், இந்தியாவின் பிரதமராக 3வது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டை பாதிக்கின்ற இந்த போதை மருந்து பழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திட இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. நமது வெற்றி வேட்பாளராக, பிரதம வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுக கூட்டணிக்கு யாருக்கு பிரதம வேட்பாளர்னு தயவு செய்து அவங்க வேட்பாளரோ அந்த தலைவர்களோ ஓட்டு கேட்க வந்தா நீங்க கேட்கணும். இப்ப இங்க ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கம்பீரமாக பலாப்பழம் சின்னத்திலே, சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டாலும் அவருக்கு நீங்கள் அளிக்க போகிற வெற்றி இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை வெற்றி பெற செய்வது.
நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் அவரிடம் உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய இடத்திலே இருப்பவர் சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இன்னும் முடிவாகல. தேர்தலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா மோடிக்கு இடையான வேட்பாளர் அந்த கூட்டணியில் இல்லை. அதான உண்மை. அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அங்கங்கே ஒரு கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் சின்னத்திலே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பிரதமருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு நாங்கள் அந்தந்த பகுதியிலே ஓட்டு கேட்கிறோம். அதே போல இன்னொன்னு, நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி ரெட்டையில தூக்கிட்டு ஒரு ஊரா அலையுது. உங்களுக்கு தெரியும். நேற்று கூட தேனியில என்ன பார்த்து அது சொல்லிருக்கு பச்சோந்தி. பச்சோந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும். 4 மாதங்களுக்கு முன்பு கூட டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வெளியில வர்றப்ப 330 சீட்ல பாஜக ஜெயிக்கும் சொன்னாரா இல்லையா? அவருக்கு ஒரே பயம், நானும் அண்ணன் ஓபிஎஸ் எங்க அவர் மோடி கிட்ட போயிட்டோம்னா இவருக்கு ஆபத்துன்னு பார்த்தாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் 2 பேரும் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால அங்கிருந்து ஓட்ட முடிச்சிட்டார். ஏன்னா மீண்டும் நாங்கள் வந்தோம் என்றால் அங்க இன்றைக்கு அவர்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, அந்த தொண்டர்கள் எல்லாம் திசை மாறி வந்து விடுவார்கள் என்ற பயம்தான். அதனாலதான் பழனிசாமி இன்றைக்கு தேனியில நின்றுட்டு வாய்க்கிலேயே பேசுறாரு. அதாவது யாரு பச்சோந்தின்னு உலகத்துக்கே தெரியும். அவர் பச்சை துரோகி என்று தேனி மக்கள் அவரை பார்த்து திரும்ப கேட்கிறார்கள். அவரை முதல்வராக்கினவங்களுக்கு துரோகம். இன்னும் சொல்ல போனா முதல்வராக்கிய சின்னம்மாவை பார்த்து அப்ப காலில் விழுந்து கும்பிட்டவரு மீண்டும் மறுபடியும் அவர்களை எப்படியெல்லாம் பேசுறாரு. சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குமாமலன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப எப்படி ஆளு பல்ட்டி அடிக்கிறார் பாருங்க. வயதுல மூத்தவங்க, அதனால காலில் விழுந்துங்கிறாரு. எத்தனை பல்ட்டி. பச்சோந்தி யாரு? பழனிசாமி. இந்த பழனிசாமி நான் பாஜகவை தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் இங்கே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் எதிர்த்தவன் நான். தனிப்பட்ட காரணத்துக்காக அல்ல. மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் எதிர்த்த பொழுது இன்றைய ஊடகத்தில் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதுல ஒரு போர்ஷனை கட் பண்ணி போட்டு என்ன சொன்னாங்க, நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருந்தால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரோட கூட்டணிக்கு போக முடியாதுன்னு சொன்னேன். அதை எடுத்து நீங்க வாழ்நாள் முழுவதும் போக முடியாத. இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நான் ஆர்கே நகர்ல ஜெயிச்சப்ப அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் ஏதோ நமது வெற்றியை பத்தி தவறாக பேசிய பொழுது நோட்டாவை விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்க என்னை பத்தி பேசாதீங்க. அப்பொழுது இன்னொரு கருத்து திமுக திட்டமிட்டு பரப்பியது. டிடி தினர் என்றைக்கு இருந்தாலும் அன்னைக்கு பிஜேபி கூட போயிடுவார் 19 எலெக்ஷனுக்கு. காரணம் அவங்க சித்தி ஜெயில இருக்காங்க, இவர் மேல வழக்கு இருக்கு, அதனால இவர் மத்தியில் ஆளுகின்றவரோடு சரியாயிடுவார்னு சொன்னாங்க. அப்பதான் கேட்டாங்க, நான் போய் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் கிணத்துல விழுந்து. சரிதானே? நான் 19லயும் போல, அவங்களோட போனேன், தனியாக நின்றோம். ராமநாதபுரத்தில் நம்ம வேட்பாளருக்கு நின்னாரு, 1.5 லட்சம் ஓட்டு வாங்கின 3வது தனியா இருந்தோம். இப்ப பழனிசாமியால வாங்க முடியுமா? பழனிசாமியால 3வது 1.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா? ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா? கரெக்ட் தானே? இதுதான் நிலைமை. தேனியில ஓட்டுக்கு 1000 கொடுத்தாலும் அவர்களால 3வது இடத்தை தாண்ட முடியுமா? நேற்று பேசிக்கிட்டாங்களா, திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, டிடி தேவரை ஜெயிக்க கூடாது. தேனி மக்களை பத்தி அவங்களுக்கு தெரியல. அவர்கள் நன்றி மிக்கவர்கள், பழனிசாமி மாதிரி கிடையாது. 15 வருடத்துக்கு முன்னாடி நாங்க எம்பியா இருந்தப்ப நான் ஒவ்வொரு ஊருக்கும் செய்த தனிப்பட்ட திட்டங்களை கூட நான் போறப்ப அவங்க நான் வச்சு சொல்றாங்க. அந்த மக்களை இவர் காசை கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறார். அவர்களால் 3வது இடத்தை தான் பிடிக்கவே படாத பாடுபடணும். ஏன்னா இன்னொரு கட்சி அதுக்கு மேல வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்ற, இன்றைக்கு பழனிசாமி வேட்பாளர் அறிவித்திருப்பது அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம். அதுபோல அந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்குகள் இன்றைக்கு கோர்ட்ல கேஸ்.
கைது பண்ணிடக்கூடாது, பழனிசாமியை கைது பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையில சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இன்றைக்கு மக்கள் எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த வாக்குகளை நாம் பெற்றுவிடுவோம். இப்ப ராமநாதபுரத்தில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் சகோதரர் ஓபிஎஸ்க்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இரட்டை இலையில ஒரு வேட்பாளர் வச்சிருக்காரு. அது இங்க நிக்கிற வேட்பாளர் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் அருப்புக்கோட்டையில போட்டி போட்ட போது 77 அவரை எதிர்த்து போட்டி போட்ட பாலிச்சாமியுடைய மகன் தான் இன்றைக்கு அதிமுக வேட்பாளர். கிடைச்சா இல்லையா? இரட்டை இலையில யார் போட்டி போறாங்க பாருங்க. புரட்சி தலைவரை எதிர்த்து திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பாலிச்சாமி தேவரோட பையன், அது பேர் என்ன? ஜெயகோபால். சரி, ஏதோ ஒரு அவ என்ன வியாபாரி? அப்பனா அவர் திமுக இருந்திருக்கணும். அது மாதிரி புரட்சி தலைவரை இங்க அருப்புக்கோட்டை தொகுதியில ஏற்று போட்டியிட்டவர் அவங்க அப்பா. அவரை என்ன தைரியமா இரட்டை இலை சின்னத்துல அது நிறுவன தலைவருக்கு எதிராக போட்டியிட்டவர் பையனை. சரியா? இதுதான் இந்த கலிகாலத்தில் நடக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் வாக்குகளை இந்த பகுதி மக்கள் வீணடிக்காமல் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சில பேர் சில மதத்தை சொல்லிலாம் ஓட்டு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வேண்டும் என்றால், நமது ராமநாதபுரம் வளர்ந்த வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பலாப்பழம் சின்னம். அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவர் உங்களுக்காக பணியாற்றிட நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆடு வளர்ப்போர் நல வாரியம் மற்றும் ஆடு வளர்ப்போருக்கான காப்பீடு திட்டம் செயல்படுத்த அவர் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்காக அதை நிறைவேற்றி தர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.